ஹாய்ங்க. வெல்கம் டு அனிதா பாசிட்டிவிட்டி சேனலுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்ட்டான, ரொம்ப குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எல்லாமே ரெடியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. வாங்க இந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கு செய்கிறேங்க. ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேங்க. 3 தக்காளி, ஒரு 5 பல் பூண்டு தோலோடையே போட்டுக்கோங்க. பூண்டை பொறுத்த வரைக்கும் போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இந்த அரைச்சி வச்சுருக்கோம்லங்க பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட் எடுத்து அந்த அந்த எண்ணெயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. இந்த சட்னியில் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயமே பார்த்திங்கன்னா நல்லா வதக்கணுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கணும். அப்போ தாங்க சட்னி நல்லாயிருக்கும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கன்னா வந்து ட்ராவல் அப்போ கூட நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாங்க. லாங் ட்ரைவ்லாம் போனால் வச்சுக்கலாம், ஒரு 2 டேஸ் ஆகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து இந்த சட்னி தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் மட்டும் அதிகமாக சேர்க்கணுங்க. நல்லா எண்ணெயில் வதக்கணும், சரிங்களா? கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்து அந்த பேஸ்ட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு லைட்டாக கருவேப்பிலை போட்டு இன்னொரு வாட்டி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம நம்ம அரைச்சிருக்கோம்லங்க மிக்ஸி ஜாரில், அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி அதை லைட்டாக கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதெல்லாம் நம்ம எப்பயுமே செய்கிறது தானேங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். அதை லைட்டாக நீங்கள் வதக்கிக்கோங்க. அந்த அந்த எண்ணெயிலே போட்டு அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து அந்த தண்ணி இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இந்த லைட்டாக தண்ணி வதங்கின உடனே உப்பு போடுங்க. ஏன்னா நிறைய நம்ம தண்ணிக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப இதுவாகிடும். தண்ணி வதங்கின உடனே உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த இந்த சட்னிக்கு தேவையான காரம் போட்டுக்கோங்க. குழந்தைங்களாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கோங்க, சரிங்களா? போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நீங்கள் வந்து வதக்குறப்ப பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலே தெளிக்கோங்க. அதனால் என்ன பண்ணிங்க, மூடி போட்டு வச்சு வதக்குங்க. ஒரு 2 செகண்ட் வதக்கிட்டு அப்புறம் மூடி போடுங்க. அப்புறம் திருப்பி ஒரு 2 செகண்ட் வதக்கிட்டு மூடி போட்டிங்கன்னா அப்படியே எண்ணெய் பார்த்திங்கன்னா அப்படியே பிரிஞ்சு வருங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் இப்போ மூடி போட்டு வதக்கியிருக்கேங்க ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருப்பி நான் மூடி போட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வதக்க போகிறேன். அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா, எப்படி இருக்குது பாருங்கள். சீரியஸாகவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா தோசை தாங்க நான் செஞ்சுருந்தேன். தோசைக்கு தாங்க இந்த சட்னி நான் செஞ்சேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. என் பொண்ணு வேறு பக்கத்தில் இருக்காங்கங்க, பேசவே விட மாட்டேங்கிறாங்கங்க. சரி, ஓகேங்களா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து தோசை தாங்க செஞ்சுருந்தேன். தோசைக்கு தாங்க நாங்கள் வந்து இந்த சட்னி அன்றைக்கி செஞ்சேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பிட போலவே இருக்குங்க பார்க்குறதுக்கே. அடுத்த ஷார்ட்டில் பாருங்கள், நான் சட்னி காமிச்சிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? லைக் பண்ணி ஷேர் பண்ணி. பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான சட்னிங்க. ஓகே, தேங்க்யூங்க.